அடுத்து ஆங்குலாரிட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 85 டிகிரி கொடுத்துருக்காங்க. 0.1 இதுலேருந்து இதோட ஆங்கிள், அதனால் இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆங்குலாரிட்டி. ஆங்குலாரிட்டியோட இது வந்து 0.1 இருக்கணும் சைஸ். இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பொசிஷன். இதுதான் பொசிஷன். இது ட்ரில்லுக்கும் காட்டலாம், இல்லை ரவுண்ட் ராடுக்கும் காட்டலாம். ஏவும் பொசிஷன் தான், பியும் பொசிஷன் தான். இந்த 0.6ங்கிறது இதோட வேவ்னஸ்ஸு, இதோட ஃபினிஷிங்கோட வேவ்னஸ்ஸு. அடுத்தது கான்சென்ட்ரிசிட்டி. கான்சென்ட்ரிசிட்டியோட சிட்டி பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு, இதோட ஒரு ரவுண்டும் இந்த பெரியோட டயாமீட்டர் ஒரு ரவுண்டும் கொடுப்பாங்க. அது வந்து 0.03 வந்து ஃபினிஷிங் அலோன்ஸு, ஃபினிஷிங்கில் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதோட டயாமீட்டர் 0.1. ஏவோட டயாமீட்டர் வந்து கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல இது வந்து ஒரு வாசர் மாதிரி எடுத்துக்கங்களேன். அதோட ஓடி பகுதியும் ஐடி பகுதியும் எடுத்துக்க வேண்டியதான். அதுதான் வந்து கான்சென்ட்ரிசிட்டி. அடுத்தது சிமெண்ட்ரிசிட்டி. இந்த சிமெண்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா. அதில் முதல் கோடு சென்ட்ரான கோடு தான் இந்த சென்ட்ரல். இந்த கோடும் கீழே உள்ள கோடும் மேலே உள்ள கோடும் தான் இந்த கோடு ட்ரில்லிங்கு. இந்த மாதிரி கீவேக்கு மட்டும்தான் அதுமாரி கொடுப்பாங்க சிமெண்ட்ரிசிட்டி, மற்றதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ட்ரில்லிங்குன்னு நீங்கள் வந்து நினச்சிக்க கூடாதுங்கிறதுக்கு அப்படி தான் உங்களுக்கு இந்த சிமெண்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சிமெண்ட்ரிசிட்டி கொடுத்தா உங்களுக்கு இங்கே கீவே வெட்டியிருக்காங்க மட்டும்தான் அர்த்தம்.